தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி பாடலாம் கொண்டாடலாம். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்க போதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்புகள் நிறையவே இருக்குது. இந்த நிகழ்ச்சியுடைய மேலும் சிறப்புகளை உங்ககிட்ட சொல்கிறதுக்காகவே மிக சிறந்த பாடகர் இந்த மேடைக்கு வர இருக்காரு. இவர் பாடகர் மட்டும் இல்லைங்க, மிகச்சிறந்த பேச்சாளருமான MLR கார்த்திகேயன் அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும், கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், அந்த டிவி போட்டி முன்னாடி உட்கார்ந்துருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக இனிமையான அழகான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சுமையா சொல்லுங்க, அப்படி கோபுர கலசத்திலே தேவதை மாதிரி நடந்து வந்தீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். சுமையா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுங்க. தமிழர் திருநாளாம் தை திருநாள் இந்த பொங்கல் அப்படின்னு சொல்றோம். வாழ்க்கையிலேயே இந்த திருநாள் நமக்கெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பொன்னாள். ஏன்னா இப்போ நம்ம ஜீவனம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த வயல் வரப்பில் விதையிற அந்த விதை நெல்லாகி அது அரிசியாகி அதான் நம்ம ஒலையில் போட்டு டெய்லி சாப்பிட்றோம். அந்த நெல்லை விதைக்கக்கூடிய, அது விளையக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனை வணங்கக்கூடிய நாள் அந்த பொன்னாள் இந்த பொங்கல் இல்லையா? இந்த பொங்கலில் எக்கச்சக்க பின்னணி பாடகர்கள் பாடகிகள், ஏன் இவங்களெல்லாம் நம்ம பாடி கேட்க மாட்டோமா அப்படின்னு நேயர்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பாடகர்கள் இந்த மேடையை அலங்கரிக்க போகிறாங்க. இது வெறும் பொங்கல் இல்லை, ஒரு பொங்கப்பான பொங்கலும் இல்லை. உங்கள் கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சி வழியாக உங்களுக்காக நாங்கள் சமர்ப்பிக்க போவது அழகான அருமையான இசையோட ஒரு பொங்கல் கொடுக்க போகிறோம். அந்த இசையோட அந்த பொங்கலை கொடுக்கறதுக்காக இப்போ நான் வரவேற்க போகிற முக்கியமான ஒரு நபர். மார்கழி மாதம், தனுர் மாதம் அப்படின்னாலே நமக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னவா இருக்கும்? இசை கச்சேரி இல்லையா? சரிகம பதனி அப்படின்ற 7 ஸ்வரம் ததும்பக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் முக்கியமான ஒரு மேடை இசை கச்சேரியா இன்னைக்கு பரிமளிச்சிட்டு இருக்கிற உங்கள் அபிமான சென்னையின் முன்னணி இசைக்குழு நடத்தவிருக்கும் சென்னையில் திருவையாறு அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அபிமான இசைக்குழுவின் தலைவர் லக்ஷ்மண் அவர்களை இங்கே அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை அன்புடன் எங்கள் இசைக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சூப்பர். சார் வந்துட்டார் அப்படின்னாலே அந்த இடமே களை கட்டும், அவருடைய இசையால், பாடல்களால், அவருடைய டீமால் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மக்களுக்காக கொடுக்க போகிறோம். நம்ம பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாரும் வெல்கம் பண்ணுவோமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் ஆல் தி பிளேபேக் சிங்கர்ஸ் ஆன் ஸ்டேஜ். இந்த மேடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது உங்கள் எல்லாராலையும். அண்ட் இந்த மேடைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் அழகு சேர்த்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படி போடு. இந்த சவுண்டு குறையாம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த பொங்கல் அமோகமா பொங்க போகுது. பொங்கல்ல அழகா ஞாபகப்படுத்துற மாதிரி இனிய கரும்புகள், பொங்கல் பானைகள், தஞ்சை பெரிய கோயில், திருவள்ளுவர் நாளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய திருவள்ளுவர் சிலை, இனிப்பான கரும்புகள், மியூசிக் நோட்டேஷன்ஸ், ஆர்கெஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரொம்ப ஒரு அழகான மாளிகை மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கோயில். அப்படியே பாருங்க, ஒரு 3D எஃபெக்டில் கோயிலே நேராக இங்கே கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அதனால் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல். பழைய பாடல்கள் எப்பயுமே நம்ம மனதை வருடக்கூடிய பாடல்களாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இசையோட சக்தி மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகளோட சக்தி அது எல்லார் மனசுலையும் போய் கண்டிப்பாக நிலைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம். தஞ்சை பெரிய கோவிலோட சொன்ன மாதிரி 3D எஃபெக்டோட அழகான அந்த கோவிலை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பொங்கல் ஆரம்பித்து வைக்க உங்கள் கரகோஷத்தோடு முகேஷ், மகாலிங்கம் மற்றும் கவிதா கோபியை மேடைக்கு வெல்கம் பண்ணுறோம். நஞ்சை கடலிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, பெஞ்சமரின் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பெண்ணுயர் பெரிய கோவில் தந்த வீர ராஜராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே.
தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், என்றும் சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான், சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான். ஆய கலைகள் பல நிலைநாட்டினார், தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினார், கன்னி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினார், தூயவர் தமை வாழ்வில் துணை கூட்டினார், சோழர் தொட்டதை எல்லாம் உன்னாக்கினார், தொட்டதை எல்லாம் உன்னாக்கினான், சோழர் உன்னாக்கினார். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான், மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினான், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான், பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினான், சோழன் உருவாக்கினான். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு பாடலை வந்து இங்கே ஒருத்தவங்க வந்து பாட போகிறாங்க. இவங்க பாடின பாடல் மட்டும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும்னு கிடையாது, இவங்களையும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு அழகாகவும் இருப்பாங்க. ஸோ யார் கெஸ் இருக்கா? ரீட்டாவா? யா அதே தான், சிங்கர் ரீட்டா தான் வந்து அடுத்ததான் நமக்காக ஒரு அழகான பாடல் பாட இருக்காங்க. வாங்க ரீட்டா வாங்க. Come on everybody, it's time to roll. Let's welcome the Rita girl. Allegra, 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 ale allegra, 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 ale ale, allegra, 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 ale allegra, 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 ale ale. இந்திய பொண்ணு தங்கோ, இட்டாலி கண்ணு தங்கோ, நான் ஒரு மின்னல் தங்கோ, தில் இருந்தா வாங்கோ. Hey மேனியே மேக்னெட் தங்கோ, வார்த்தையை சாக்லேட் தங்கோ, நான் ஒரு மின்சாரங்கோ, தள்ளி நின்னு கோகோ. Red wine bottle, நான் காஷ்மீர் apple, நான் golden angel நானே. Allegra, 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 ale allegra, 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 ale ale. Allegra, 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 ale allegra, 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 ale ale. தேங்க்ஸ் ரீட்டா, உங்களோட நிறைய பாடலை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கும். Thank you very much. அந்த ரீட்டா வந்து ரீசெண்டாக ஒரு பாடல் பாடி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பாடல் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. Yes. அந்த யாயும் அந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 2 லைன் அந்த சாங் மட்டும். யாயும்
ஃபென்டாஸ்டிக் அண்ட் ரொம்ப காதில் வருடக்கூடிய அழகான அந்த மெலடி பாடினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய உங்ககிட்டேருந்து தேங்க்யூ. எதிர்பார்க்குறோம். Thank தேங்க்யூ, you நன்றி. so much. பொங்கல் அப்படின்னா இல்லை, கொஞ்சம் அந்த கிராமத்துக்கு போய் ஒரு பானையை வச்சு அடியில் விறகடுப்பை வச்சு அதில் அரிசியை களைஞ்சி போட்டு அதில் பொங்க பானை வச்சாதான் பொங்கல் இல்லையா? ஆமா. அப்படி பொங்க வைக்கிறதுக்காக நம்மளை கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாரு பிரபல பின்னணி பாடகர். அவர் முதல்ல வந்த உடனே அவர் என்ன பண்ணாரோ எது பண்ணாரோ தெரில. அவர் முதல் பாடின பாட்டை என்ன பாட்டு தெரியுமா? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவர் வாழ்க்கை ரொம்ப கிளிட்டரிங்கா இருக்கும். வாங்க ஜித்தன் ஜெயமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் என்னென்னா, கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாய குடும்பம், விவசாயத்தை தொழிலாக கொண்டவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து அந்த தொழிலேருந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடாமல் நம்பிக்கை வளர்க்குற மாதிரி கிராமத்தில் அவங்க நிலத்தில் வித்துடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு வரணும், விவசாயத்தை விட்டுறக்கூடாது அப்படின்ற உணர்வு அவங்கக்கிட்டேருந்து போயிடக்கூடாது, விவசாயம் பண்ணணும், இது ஒரு தொழில், இது நிரந்தர தொழில், இது எல்லாரையும் வாழ வைக்கிறது, சாப்பாடு போடுறது அப்படின்ற நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாடலை ஏற்றிருக்காரு. நெல்லு விளைஞ்சிருக்கு, நீரு நிறைஞ்சிருக்கு, தெய்வத்துக்கு நன்றி சொல்லும் ஒரு விழா, அட நம்ம ஊரு தைப்பொங்கல் திருவிழா. மலையோர சீமையில புள்ள உறவெல்லாம் கூடுதடி, குலசாமி கோயிலில் நம்ம சனமெல்லாம் சேருதடி, கரையோர போறவையெல்லாம் வந்து நின்று கரகாட்டம் பாருங்கடி, அட கலையான புண்ணுகையெல்லாம் கும்மி கொட்டி குறும்பாக ஆடுங்கடி, கும்பலாக ஒதுங்கி நில்லு, இவளை ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு ஒரு தரம் பொண்ணு, நெஞ்சு கூட நெஞ்சு சேர சிந்தனை பண்ணு, அடடா நேரத்தோட காதல நீ அறுவடை பண்ணு, மலையோர சீமையில புள்ள உறவெல்லாம் கூடுதடி, குலசாமி கோயிலில் நம்ம சனமெல்லாம் சேருதடி. பட்டு தூணி யுகத்தி பொட்டு மூடி திருத்தி பொண்ணான பொண்ணுங்கெல்லாம் வந்து நிக்குது தானானே, நம்ம தைனாலே பிறந்துருச்சு, அறுவடைக்கு ஓடிவாங்க, விளைய நல்ல விளைய வச்சு நம்ம அறுவடைக்கு ஓடிவாங்க. அட்டகாசமான ஒரு பாட்டு. இதில் இருக்கிற அர்த்தங்கள் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம்னு லக்ஷ்மண் சார் நம்மலாம் சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த கதிர் அறுக்கக்கூடிய அழகான அந்த தை மாதம், அழகா அத்தனை பேரும் கதிர் அறுக்க வயல் வரப்புக்கு வாங்கன்னு ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க பாருங்க, அட்டகாசம். நன்றி ஜெயமூர்த்தி ஐயா, கிராமத்துக்கே கூப்பிட்டு போயிட்டீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான சிங்கர் இங்க வந்து ஒரு அழகான பாடல் வந்து பாட இருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் தான் அவங்க வந்து இப்ப பாட போறாங்க. அந்த பாட்டு மாறி தானே? அதேதான். லக்ஷ்மண் சார், யார் வர போறாங்க அந்த பாட்டை பாட? அனிதா கார்த்திகேயன். டானு 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 உன்னோட கோல்டு மீன் சீனு 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 நீ தொட்டதெல்லாம் சீனு மானு 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 நான் உன்னோட கஃபைன் காணு 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 நீ பார்த்ததே நான் காணு குட்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா புதேகத்தில் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்ன எங்கத்து நிக்காதடி உருகுதே உந்த நம்மை பார்த்து மயங்குதே இந்த பாவை நான் தருகுதே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே
பெண்ணானம் தான் உருகுதே மயங்குதே தவிக்குதே தடுக்குதே பெண்ணானம் தான் I'm a lawyer, husband give me a lawyer treatment. The daily shopping's a guarantee. You're my Misa mama, I'm your naughty mama. Give you lifetime service warranty. I am a lawyer, husband give me a lawyer treatment. The daily shopping's a guarantee. You're my Misa mama, I'm your naughty mama. Give you lifetime service warranty. வாமா டிங்கிளே கம்ம நிங்கிளே நம்ம காட்டுல நான் தான் கிங்கு. மாடர்ன் மன்மதா ஆசை கொண்டுதா கண்ணை கட்டுது give me ring. நான் சொக்குறேண்டி விக்கிறேண்டி ஒத்தையில நிக்கிறேண்டி. நான் தித்திக்கவா பத்திக்கவா ஒத்தை கொத்த ஆடரடி. உருகுதே மயங்குதே இந்த பார்வை நான் தவிக்குதே எல்லை தாண்டி பார்த்து தடுக்குதே பெண்ணானும் தான் டானு 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 நான் உன்னோட கோல்டு மீனு சீனு 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 நீ தொட்டதெல்லாம் சீனு மானு 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 நான் உன்னோட கேப்பைனு கானு கானு கானு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா சுட்டியா ஒருத்தவங்க வந்து பாட போறாங்க. பட் இவங்க பயங்கரமான கெட்டிக்காரவங்க. கீர்த்தி எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா ஒரு மேடை இசை நிகழ்ச்சி போட்டியில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்த ரிஹானா பாட போகிற பாட்டை கேட்டிங்கன்னா தலை சும்மா கிர்ன்னு சுத்தம் தெரியுமா? அப்படி என்ன பாடல் இன்னைக்கு வந்து ரிஹானா பாட போறாங்க? ரிஹானா அது என்ன சுந்தரி? ஐயோ! குதூகலமான பொங்கலை இந்த குட்டி சுட்டி பாட போகிற பாட்டை கேட்டு எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுங்க. போயிடலாமா சுமையா? எஸ், ரெடி. Taka dina dina dinda dinda taka dina dina dinda dinda. Taka dina dina taka dina dina taka dina dina taka dina dina. சுந்தரி நந்தானே நான் சொப்பன லோகத்தில் பேர்தானே சொப்பன சுந்தரி நந்தானே நான் சொப்பன லோகத்தில் பேர்தானே ராங்கள் மின்னலிலே ஜொலிப்பேனே சோம்பல் இல்லாமலே கழிப்பேனே வேண்டும் 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 தோன்றும் நெஞ்சு தோன்றும் 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 அதான் சொப்பன சொப்பன சுந்தரி சோங்க கணக்கு கணக்கு பண்ணு அதான் சொப்பன சொப்பன சுந்தரி சோங்க கணக்கு கணக்கு பண்ணு சொப்பன சுந்தரி நந்தானே நான் சொப்பன லோகத்தில் பேர்தானே சொப்பன சுந்தரி நந்தானே. மார்கழியை சித்திரையாய் மாத்திடுமே முத்த முன்ன பூக்கடைக்கு இங்க வந்து பூஜை பண்ணும் கிட்ட முன்ன ராத்திரிக்கோ தூக்கத்துக்கோ எக்கவு ரசில எங்களுக்கோ கூட்டத்துக்கோ மூங்கலுக்கோ தென்றலுக்கோ சம்மதமானவில்ல எங்களுக்கோ தேவதைக்கு சம்மதமானவில்ல அத்தனை பேரையும் சங்கமு எங்கத்தான் சங்கமாகத்தான் ஆகத்தான்
ஆடியன்ஸுக்கு காமிக்கலாமா? இந்த பாருங்க, இந்த கையில் அப்படி அட்டகாசமான ஒரு வளையலோட சேர்ந்து ஒரு மோதிரத்தில் அப்படி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்து அப்படி கையில் ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிங்களே, எப்படி அது அட்டகாசமா பண்ணீங்க. சூப்பர். ரெஹானா போய் உட்காருங்க. உங்களோட இன்னொரு பாட்டு கேட்கவும் எல்லாரும் ஆவலா இருக்கும். பாடுவீங்களா? கன்ஃபார்ம். தேங்க்யூ. உட்கார்றா கண்ணம்மா. அடுத்து வந்து சமீபத்தில் நிறைய திரைப்பட பாடல்களில் ஒரு நிறைய ஹிட் நம்பர் அவங்களுக்கு இருக்குது. தனி ஒருவனில் கண்ணால கண்ணால ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட மியூசிக்கில், அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் மியூசிக், தீரன் அதிகாரம் 1, இந்த மாதிரி நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காங்க. நிறைய அவார்ட் வின்னிங் சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க. பத்மலதா. டிங்க 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 டிங்கனா டிங்க 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 டிங்கனா டிங்க 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 டிங்கனா டிங்க 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 ஓடலே 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 ஹாய் 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 ஓடலே 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 ஹாய் 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 ஓடலே ஓடலே கண கண கங்கனா ஜனக் ஜனக் சாஜனா மட்டக் மட்டக் மல்லனா சட்டக் சட்டக் சாமுனா कण कण कामन तू राजी तेरे रंग में थाम कर दामन तू ले जा तेरे संग में कण कण कामन तू राजी तेरे रंग में मन मेरा तन मेरा धन तेरा है टिंग 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 टिंगना 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 टिंग 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 टिंगना. ரிஹானாவை பற்றி சொன்னோம் இல்லையா? ஆமா. ஒரு மேடை கச்சேரியில், ஒரு நிகழ்ச்சியில், ஒரு போட்டியில் அவங்க வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வர போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இவரும் அந்த ஒரு மேடை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற ஒரு மிக அட்டகாசமான ஒரு பாடகர், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு சிங்கர் அண்ட் மெலடி பாடலில் ஒரு பெரிய கிங்னு சொல்லலாம். அவர் பாடிட்டே இருந்தாருன்னா காது எப்படி வந்து ஒரு கோடை காற்று அப்படி வருடி போகுதோ அது மாதிரியான அட்டகாசமான ஒரு குரலுக்கு ஒரு சொந்தக்காரர். கூப்பிட்டுலாமா அவரை? Yes. Let us welcome நிக்கில் மேத்யூ on the stage. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். சுமையா, நிக்கிலோட இந்த பாட்டை இணைஞ்சு பாடுறதுக்கு இன்னொரு ஒரு அழகான ஒரு சிங்கர். அவங்க வந்து பரத்வாஜ் இசையமைப்பாளரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சிங்கர். அவங்களையும் கூப்பிட்டுலாமா? சுர்முகி பின்னணி பாடகி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேலே, அதை காட்ட போறேன். அம்பட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வாரேன். உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை எடுத்துக்க கேட்க வேணாம் அம்மா சத்தரியே. கொட்டிக்க வைக்கிற ஆளை இந்தாண்டி. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேலே, அதை காட்ட போறேன். அம்பட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வாரேன். கள்ளோ கபடோ இல்ல உனக்கு என்ன இருக்குது மேலும் பேச. பள்ளம் அறிஞ்சு வெள்ளம் வடிய சுக்கி கிடக்குற தேகம் கூச. தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த
உன்னை பார்க்காதது இப்போ நீ காட்டிட வேஷம் போல ஏறுதே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பாடினீங்க ரெண்டு பேருமே. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா தொடர்ந்து மதிச்சயம் பாலு சமீபத்தில் தர்மதுரை திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடி மக்கா கலங்கதப்பா அப்படின்ற பாட்டு பாடி இளைஞர்கள்லாம் ஒரு கலக்கிட்டு இருக்கவர், தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்கவர். இப்போ வந்து இன்னொரு பாட்டு தானா சேர்ந்த கூட்டம், அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு. எஸ், பட்டி தொட்டி எல்லாமே கலக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடலை சும்மா சொடக்கு போட்டு பாட போறீங்க எங்களுக்காக. ரெடி? சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. அட வாங்க எங்க இருக்கீங்க, என்னைய செய்வீங்க எப்ப செய்வீங்க? சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. செய்வீங்க சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. நடக்கிறவன பறக்க விடணும், அழுகிறவன சிரிக்க விடணும், உனக்குனவன தொடங்க விடணும், கலங்கனவன கலக்க விடணும், தடுக்க தடுக்க தாண்டி வரணும், மிதிக்க மிதிக்க மீண்டு வரணும், கொதிக்க கொதிக்க கோபம் வரணும், கீழே முளைக்க வரணும். சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது. தக்கிட்ட தக்கிட்ட தத்தாக்க தக்கிட்ட 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 தத்தாக்க தக்கிட்ட டுபுகுனகா 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 டுபாப்பா டுபுகுனகா 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 டுபாப்பா அது இனப்பா அது இனப்பா அதில பிம்பிலி 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 சொடக்கு மேல சொடக்கு போடுது. தொடர்ந்து இங்கே பின்னணி பாடகர் எபி அவர்கள் வீரா திரைப்படத்திலிருந்து லியோ ஜேம்ஸ் அவர்களுடைய இசையில் வெளிவந்த ஒரு பாடலை இங்கே பாட இருக்கின்றார். மாமா மாமா மயங்காத அவளை மங்கா தின்ன வைக்காத, மயங்கி மயங்கி போகாத நீ மல்லாக்கு படுத்து பணங்காத. நான் கோட்டரு அவ வாட்டரு ஏன் முடிஞ்சு போச்சு மேட்டரு, நான் பார்த்தது அவ சிரிச்சது ஏன் லைப்ப மாத்தி. சுதி 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 சுதியோட பாட விடு, தக 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 வேணா ஆட விடு. சுதி 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 சுதியோட பாட விடு, தக 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 வேணா ஆட விடு. அவளைத்தான் நினைச்சாலே கிருங்குது, அவ அப்பன பார்த்தாலே உடம்பெல்லாம் டருங்குது. உன்னை நான் பார்க்கும் போது காதல் கொண்டேனே, ஆயிரத்தில் ஒருவனாக நினைத்து கொண்டேனே. என்னை நீ பார்க்கும் போது காதல் கொண்டேனே, எல்லாமே நினைச்சி நினைச்சி ரசிச்சு ரசிச்சு திருச்சி திருச்சி. சுதி 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 சுதியோட பாட விடு, தக 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 ஆட விடு. சுதி 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 சுதியோட பாட விடு, தக 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 ஆட விடு. தொடர்ந்து இந்த மேடையிலே ருக்மணி சலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து அனிருத் அவர்களுடைய இசையில் ஒரு பாடலை இங்கே பாட இருக்கின்றார். காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே. பறவையாய் தெரிந்தவள் இறகு போல்
எங்கள் இசைக்குழுவில் இருந்து பணியாற்றி இப்போது இமான் சார்கிட்ட 2-3 படம் தொடர்ந்து பாடி சமீபத்தில் வெளிவந்த கருப்பன் திரைப்படத்தில் ஒரு பாடல் அவங்களுக்காக ஃபேமஸாக இருக்குது. அந்த பாடலை எங்கள் இசைக்குழுவை சேர்ந்த அனிதா வெங்கட் அவர்கள் பாட இருக்காங்க. இமான் சார் இசையில் அவங்க பாடின பாடலை இங்கே பாட இருக்கின்றாங்க. அடுத்தது அவர் இல்லைன்னா அந்த மேடை களைகட்டாது. எப்பயுமே அவரோட குறும்புத்தனம், அவருடைய அந்த ஒரு என்டர்டெய்னிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வாழ்க்கையில் சந்தோஷம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பாடகர். ஒத்த சொல்லால் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு வந்தவர். ஸோ கூப்பிட்டுலாமா அவரை? ஸோ வேல்முருகன் சார் அப்படின்னாலே செம தான். அவர் இருக்கிற இடம் எல்லாமே செமையாக இருக்கும். ஸோ ரீசண்டாக சார் வந்து பாடி கூடிய விரைவில் வெளிவர இருக்கிற திரைப்படம் செம. அந்த படத்தில் ஒரு செமையான சாங்கும் வந்து சார் பாடியிருக்காரு. அந்த பாட்டை தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து சார் செமையாக பாட போகிறாரு. எஸ். சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி அந்தி பகலத்தனையும் லூசாகி பயகடக்கிற தரையில பீசாகி சண்டாலி சிரிப்புல மறக்கிற தூசாகி நசவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி பிடிக்கிற நினப்புல மாசாகி கையங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி ராவந்தும் கூட கண்ணு 2 மூடவில்லடி பாவி புள்ள என்ன நீயும் ஓட விட்டடி தாய் பாசத்தோட என்ன வந்து மோதி புட்டடி தெரியலடி புரியலடி ஓ இருவிழி மனுஷன இடுப்பல தூக்குலடி சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி அந்தி பகலத்தனையும் லூசாகி பயகடக்கிற தரையில பீசாகி சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி அந்தி பகலத்தனையும் லூசாகி பயகடக்கிற தரையில பீசாகி. அதாவது நீங்கள் எப்போவுமே பாடும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹை பீச்சில் பாடுவீங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். தொண்டை அப்படியே கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இவர் பாடுறாரு அப்படின்ற மாதிரி. பட் உங்களால் இந்த அளவுக்கு சூப்பர்வான மெலடி சாங்கும் கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்டில் அகெயின் இந்த ஒரு அழகான பாடலை எங்கள் எல்லாருக்காமே பாடியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஜிவி சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும்பொழுது உங்கள் தொண்டை வலிக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் அந்த அளவுக்கு மற்றவங்க தொண்டை வலிக்கிற அளவுக்கு நாங்கள் பாடியிருக்கோம்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு உங்க தொண்டை ஸ்டெயின் ஆகுதோன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகும்னு சொன்னேன். சரி, தமிழர் திருநாள், திருநாள் ரைட்டா? தமிழர்களுடைய ஒரு ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு ஃபங்க்ஷன் இது. ஆமாம். தமிழ் கடவுள் அப்படின்னா முருகனை தான் சொல்லுவோம். இல்லை, இப்போ தமிழ் சொல்லிட்டு பிரிஸ்டேஜ்னு சொன்னீங்களா, அது என்னது? ஓ மை காட், எனக்கு தெரியாது. ஏன்னா இவர் ஃபார்ம்ல இருக்காரு. பிரமிக்கத்தக்க வகையில ஒரு திமிரோட நான் தான் தமிழன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு திருவிழா இல்லையா அது? பொங்கல் திருவிழா. தமிழ் கடவுள் அப்படின்னா சட்டுன்னு எல்லாருக்கும் தோன்ற கடவுள் அந்த ஆறுமுகம், அந்த முருகனாக தான் இருக்க முடியும். இங்கே இருக்கிற பழனி, திருச்செந்தூர், ஆறுபடை வீட்டிலேருந்து உலகளாவிய அளவில் எந்த நாட்டுக்கு போனாலும்
அந்த இறைவனுக்கு ஒரு கோவில் இல்லாத இடமே கிடையாது இல்லையா? அப்போ இங்கே ஒரு கோயில் இருக்கு, முருகரே. இல்ல, மனசுள்ள எல்லாருக்குமே கோவில் இருக்கு. முருகப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவர் அப்போ உரித்தாக்கும் அழகான ஒரு பாடலை கண்டிப்பா எங்க கலைஞர் தொலைக்காட்சிக்காக. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. கல்லாத எலியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ, கடலாறு படை வீடும் உனதானதோ. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுடர்மிகு வடிவேலா. இந்த பொங்கல் நன்னாளில் இந்த இறைவனுடைய அருள் நமக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற நேயர்களுக்கும் போய் சேர்ந்து இந்த அழகான இந்த பொங்கல் திருநாள் என்றும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அன்பையும் வளர்க்கட்டும் என்று அந்த ஒரு வாழ்த்தோட இந்த பாட்டை முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் வேல்முருகன். நன்றி. இந்த பக்தி பாடலை பாடின இதே வாயி ஒரு சூப்பரான குத்து பாட்டை வந்து பாட போகுது, அப்படிதானே? பாடலாமே. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எஞ்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எஞ்செல்லாம் ஓடி வருவேன். ஹான்பாகா நான் இருந்திருந்தா உன் தோல்லையே தொங்கி இருந்திருப்பேன். என் வீட்டு குத்து விளக்கு வாசனை நீ கிடைச்சா என் வாழ்க்கை கத்து. வீட்டு குத்து விளக்கே நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கே நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கே நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தேடி வருவேன், எல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எல்லாம் ஓடி வருவேன். கம்மல்லாம் நான் இருந்ததுனா நீ தான் வரணும். இங்க எல்லாம் பாவம் புளிசாதம் சாப்பிட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்குதோ. பா நீ தான் போட்டுருக்குற, அதனாலதான் கம்மல் அதிகமா இருக்கிறது. கம்மல்ல நான் இருந்ததுனா ஐயோ காதோட வருஷம் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கையை கெத்து. போட்டு ஏ கம்மல நான் இருந்தா வாழ்க்கை
கர்ச்சிப்பா நான் இருந்திருந்தா வாமா, கர்ச்சிப்பு இல்லைதான் வா, அதுக்காக தான் கூப்பிட்டேன். உங்க 2 பேரும் வாங்க. நிறுத்துங்க அண்ணா, சொல்லிடுறோம் நான் அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிடுறோம்ண்ணா. கர்ச்சிப்பா நான் இருந்தா உங்க கைக்குள்ளே இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீங்க கிடைச்சா எங்க வாழ்க்கையே கத்து. ஏ கர்ச்சிப்பா நான் இருந்தா, கர்ச்சிப்பா நான் இருந்தா கைக்குள்ள இருந்திருப்பேன், ஈசலா இருந்தா உன்னை ஹைட்டா தூக்கி காட்டிருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. டெடி பேரா நான் இருந்தா, டெடி பேரு நான் இருந்தா உன்னை கட்டி பிடிச்சினே தூங்கி இருப்பேன். வா வேற யாரு வா அண்ணா. டெடி பேரா நான் இருந்திருந்தா வா என் கடவுளே வா. வா ரோஷினி, எல்லாத்தையும் என்ன பொங்க வைக்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வரேன் பாரு. வா வாங்க. நீங்கள்லாம் நீங்கள் எப்படி வருவீங்களா? என்னது நான் கூப்பிடல சாமி, இப்போ பல்காக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரே தேத்துனாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் பொங்கலுக்கு கொண்டாடவும் முடியாது. நான் டெடி பேரா நான் இருந்தேன்னா உன்னை கட்டி பிடிச்சுனே தூங்கி இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. எப்படி சொன்னார் பார்த்தியா, அது எக்ஸ்பிரஷன் பார்த்தியா? டெடி பேரா நான் இருந்தேன்டா உன்னை கட்டி பிடிச்சே தூங்கி இருப்பேன். ஒரு ஃபீலிங். நீங்கள் சொல்லுங்கள், அந்த உங்கள் ஃபீலிங்க, உங்கள் ஃபீலிங்கில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்க. இப்போ முகேஷ் அண்ணா சொல்லுவார் பாரு அந்த ஃபீலை. அண்ணா அண்ணா நீங்கள் தானே சொல்லணும். இல்லைண்ணா உங்களுக்கு தான் நிறைய தங்கச்சி இருக்காங்க. ஆமாம் நமக்கு நமக்கு இப்போ உங்களுக்கு தானே, நமக்கு நம்ம 2 பேருக்கு தங்கச்சி. நம்ம 2 பேருக்கும் போட்டிக்கு ஒருத்தர் மகாலிங்க இருக்காப்புல போட்டு. சரி டெடி பேரா நான் இருந்தா, டெடி பேரா நான் இருந்தா உன்னை கட்டி பிடிச்சினே தூங்கி இருப்பேன். கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பேன். கட்டி அழுத்துறீங்க, கட்டி பிடிச்சிட்டேன்னு அங்கே அழுத்துறாரு, கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்கி இருப்பாங்க. நீ தான் சொல்லி கொடுத்த, சொல்லி கொடு எப்படி பண்ணணும். டெடி பேரா நான் இருந்தா, டெடி பேரா நான் இருந்தா உன்னை கிடைச்சா என் வாழ்க்கை கத்து. நீ கிடைச்சா என் வாழ்க்கை. லக்ஷ்மண் சாரை சொல்ல சொல்லிடலாமே தான். அவரு சொல்லலாம் சார். நீங்க சொல்றீங்க அண்ணா. சார் சார் டெடி பேரா நான் இருந்தா, டெடி பேராக நான் இருந்தால் உன்னை கட்டி பிடிச்சிட்டே என்னை கட்டி பிடித்து தூங்கி இருப்பேன். கோர்ட்ல வேலை செய்றீங்க. டெடி பேரா நான் இருந்தா, டெடி பேரா நான் இருந்தால் உன்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்கி உன்னை இருப்பேன். கட்டி பிடித்து தூங்கி இருப்பேன். எங்க வீட்டு செந்தமிழ் வேற உன்னை கட்டி பிடித்த. எங்க வீட்டு குத்து விளக்கு எங்க வீட்டு குத்து விளக்கு நீங்க கிடைச்சா எங்க வாழ்க்கை கத்து. நீங்க கிடைச்சா எங்க வாழ்க்கை கெத்து. மனைவியை வந்து மரியாதையா சொல்றது சார், ஒரே சார் தான். நன்றி சார். கிளையில் இல்லை. ஏ டெடி பேரா நான் இருந்தா, டெடி பேரா நான் இருந்தா கட்டி பிடிச்சின்னு தூங்கி இருப்பேன், கட்டி பிடிச்சுன்னு தூங்கி இருப்பேன். வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கத்து, நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து. வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து. இதே பிரம்மாண்ட இசையோடு அரங்கம் நிறைந்த பின்னணி பாடகர்கள் பாடகிகள் குழும பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.